வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் ரயில்வேஸ்ல இருந்து ஜூனியர் இன்ஜினியர், டிப்போ மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் இந்த மாதிரி ரெண்டு விதமான போஸ்ட்டுக்கு டோட்டலாக 3993 வேகன்சிஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு டிப்ளமோ இல்லைனா பிஇ பிடெக் முடிச்சிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். நீங்கள் எந்த பிரான்ச்சில் டிப்ளமோ இல்லைனா பிஇ பிடெக் முடிச்சிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 60,000க்கு மேலே இன்ஹேண்ட் சேலரி ஒவ்வொரு மாதமும் இருக்கும். இந்த எக்ஸாம் நீங்கள் தமிழ்லையுமே எழுதிக்கலாம், தமிழ்லையுமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இங்கிலீஷில் எழுதுனாலும் எழுதிக்கலாம். இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றின A to Z இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, இதுக்கு முன்னால் எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வந்து டார்கெட் பண்ணணும், அந்த ஸ்கோரை அச்சீவ் பண்ணுறதுக்கான 120 டேக்கான ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, மற்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் RRB JE ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு அதில் நிறைய வெப்சைட்டில் ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. PDF வந்து உங்களுக்கு CBT 1ஓடது CBT 2ஓடது தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையானதை டவுன்லோட் பண்ணி அதில் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருச்சு. 14/8/2026 13/9/2026 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறப்ப மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணிடுங்க. ஒருவேளை மிஸ்டேக் பண்ணாலும் அதுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. பட் அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எக்ஸாம் டேட் இன்னும் சொல்லலை, எப்போ இருக்கும் அப்படிங்கிறதவே நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஓகே, இப்போ இதில் ரெண்டு விதமான போஸ்ட் இருக்குது. ஜூனியர் இன்ஜினியர், டிப்போ மெட்டீரியல் சூப்பரண்டன்ட். ரெண்டுக்குமே வந்து சேம் குவாலிஃபிகேஷன் தான், சேம் சேலரி தான். ஓகே, இப்போ ஏஜ் வந்து 18லேருந்து 33 வரைக்கும் அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ரிலாக்ஸேஷனோட ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ரிலாக்ஸேஷனோட டேட் ஆஃப் பர்த் எக்ஸாக்டாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 1/1/2009க்கு முன்னால் பிறந்தவங்களா இருக்கணும். அதுக்கப்புறம் 2/1/94க்கு அப்புறம் பிறந்திருந்தா நீங்கள் UR EWS கேட்டகரியில் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஓபிசி தான் 2/1/91க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். SC STனா 2/1/89க்கு அப்புறம் பிறந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது ரிலாக்ஸேஷனோட சேர்த்து தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்போ மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் போஸ்ட்டுக்கு டிப்ளமோ இல்லைனா பிஇ பிடெக் முடிச்சவங்க எல்லாருமே எலிஜிபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சில் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகே, லேட்டர் என்ட்ரியாக இருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் JE ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வேறு தனித்தனியான போஸ்ட் வந்து இருக்கும். ஒட்டு மொத்தமாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமோ இல்லைனா பிஇ பிடெக் முடிச்சவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற நான் இதில் ஒரே ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். ஓகே, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல், மெஷினிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், டூல்ஸ் அண்ட் மெஷினிங், டூல்ஸ் அண்ட் டை மேக்கிங், ஆட்டோமொபைல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அந்த மாதிரி தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு இதில் நீங்கள் வந்து டிப்ளமோவோ இல்லைனா பிஇ பிடெக்கோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கும் சேர்த்தே ஒரே அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பிடபிள்யூ கேண்டிடேட் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எலிஜிபிள் தான். இதில் உங்களோட அந்த டிசேபிலிட்டியை ஷார்ட்டாக எப்படி சொல்கிறாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோகோமோட்டார் டிசேபிலிட்டி அப்படின்னா LD அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 31 போய் பாருங்கள். ஓகே, அதில் ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றியும் கொடுத்துருப்பாங்க. கேட்டகரி 1 2 3 4 அப்படிங்கிற நிறையா இருக்கும். அது எந்த போஸ்ட்டுக்கானது அப்படிங்கிறதும் இருக்கும். அந்த போஸ்ட்டுக்கு VI HI LDயில் எந்தெந்த கேட்டகரியில் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ பிடபிள்யூ கேண்டிடேட் இதை வச்சு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே மெடிக்கல் ஸ்டாண்டர்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் எந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் வரீங்க, எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ B2 C1 A3 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். முக்கியமாக டிப்போ மெட்டீரியல் சூப்பரண்டன்ட்டுக்கு எல்லாருமே எலிஜிபிளாக இருப்பீங்க. அதுக்கு C1 ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ A3 ஸ்டாண்டர்ட் தான் ஹையஸ்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு. A3 ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லேயுமே இருப்பீங்க. மற்ற ஸ்டாண்டர்ட் நீங்கள் பார்க்கவே வேண்டாம், நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். B1 இருக்குதுன்னா C1 கண்டிப்பாக இருக்கும். இது ரெண்டுமே இல்லை, C1 தான் இருக்குதுன்னா நீங்கள் அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு தான் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகே, இப்போ A3 ஸ்டாண்டர்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். டிஸ்டன்ட் விஷன் வந்து வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ், கண்ணாடி போட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்து 6/9 6/9 ரெண்டு கண்ணுலையுமே இருக்கணும். ஓகே, நியர் விஷன் 0.6 இருக்கணும். இதுவுமே கண்ணாடி போட்டிருக்கிறப்ப இருந்தால் போதுமானது. கலர் பைனஸ் இருக்கக்கூடாது. பைனாக்குலர் விஷன், நைட் விஷன் இதெல்லாமே வந்து கிளியராக இருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் B1 ஸ்டாண்டர்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டிருக்கப்போ 6/9 6/12 வந்து இருக்கணும். ஓகே, இதுலேயுமே கலர் விஷன், பைனாக்குலர் விஷன், நைட் விஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஓகே,
அதுக்கப்புறம் C1 ஸ்டாண்டர்டுக்கு வந்து கண்ணாடி போட்டிருக்கப்போ 6/12 6/18 வந்து இருக்கணும் ரெண்டு கண்ணுலையுமே. ஸோ இதுக்கு வந்து மற்றபடி இந்த கலர் விஷன் பைனாக்குலர் விஷனில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் லேசிக் சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா A3 ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. மற்ற போஸ்ட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இப்போ இதில் ஒவ்வொரு ஜோனுக்கும் தனித்தனியாக வேகன்சி கொடுத்துருப்பாங்க. யாராச்சும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஜோனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ RRB அகமதாபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 143 வேகன்சி இருக்குது. RRB சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 362 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ சென்னையில் நல்ல வேகன்சி தான், நீங்கள் சென்னையிலே அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு தமிழ்நாட்டிலே வந்து பெர்மனெண்ட்டாக போஸ்டிங் இருக்கும். வேறு ஜோனில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் ஒவ்வொரு ஜோனில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான PDF நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் இருக்குது. RRBயோட வெப்சைட்லேருந்து எடுக்கிறதுனால நீங்கள் எடுத்துக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். இது வந்து ப்ரிலிம்ஸ், இதில் குவாலிஃபை ஆனால் போதுமானது. இதுலேயுமே ஒரு நல்ல கட் ஆஃப் வைப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட செலெக்ஷன் எதை வச்சு இருக்கும் அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய CPT 2 வச்சு தான். அதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சா ஃபைனல் செலெக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட்லாம் வந்து இருக்கும். ஓகே, மெடிக்கல் டெஸ்ட்னா உங்களோட விஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் கொடுத்துருந்தாங்களா அதுக்குள்ளே வர்றீங்களா அப்படிங்க செக் பண்ணுவாங்க. மற்றபடி ஒரு சில பாயிண்ட்ஸாக இருக்கும், ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ஓகே, இப்போ CPT 1 எப்படி இருக்கும் அப்படின்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் கேட்பாங்க, 90 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, 90 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க்கு, தப்பாக அட்டன் பண்ணிங்கன்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ இதில் மேத்ஸில் 30 கொஸ்டின், ரீசனிங்கில் 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸில் 15 கொஸ்டின், சயின்ஸில் 30 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த 100 மார்க்குக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், என்ன சிலபஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். சிலபஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே கிளியராக என்னென்ன டாபிக் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற டைம் டேபிளை ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் சிலபஸை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் நான் வந்து டைம் டேபிள் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரித்மெட்டிக்கும் உண்டு, அட்வான்ஸ் மேத்ஸும் உண்டு. ஓகே, அதுக்கப்புறம் ரீசனிங்கில் நிறையா டாபிக்ஸ் இருக்குது. அடுத்து ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கிலேருந்து அதிகமான கொஷின்ஸ் வரும். மற்றபடி இதில் மற்ற டாபிக்ஸும் இருக்குது. ஓகே, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் வந்து இதில் கேட்பாங்க. இப்போ தான் நீங்கள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி உங்களுக்கு தெரிய வருது. இப்போ அப்ளை பண்ணால் உங்களால் வந்து எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுமா, எவ்வளோ டைம் கொடுப்பாங்க அப்படிங்கக்கூடிய கொஸ்டின் தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஓகே, இப்போ 2024 நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டுக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆன டேட்டுக்கும் உள்ள கேப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 மாதம். ஓகே, 2025 நோட்டிஃபிகேஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கிட்ட டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் ஒரு 3.5 மாதத்துலேருந்து 5 மாதம் வரைக்கும் கேப் இருக்கும். ஆனால் RRBயில் கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த JEE மட்டும் ரொம்ப குயிக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கான எக்ஸாம் வந்து குயிக்காகவே வச்சுட்டு சீக்கிரமாகவே ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதனால் மினிமம் ஒரு 3 to 5 மந்த்துக்கிட்ட டைம் இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 120 டே, அதாவது 4 மாதம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு 4 மாதம் டைம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து 4 மாதம் நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். அதில் நீங்கள் 3 மாதம் படித்தாலுமே கட் ஆஃப் கிளியர் பண்ணுற அளவுக்கு மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ கட் ஆஃப் 2 ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே CPT 1க்கு இந்த 100 மார்க்குக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மினிமம் மேக்ஸிமம் கொடுத்துருக்கேன். ஏன்னா நிறையா கேட்டகரி இருக்குது, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு விதமான கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அதில் மொத்தமாக பார்த்தா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மினிமம் மேக்ஸிமம் எவ்வளோ வந்திருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ லாஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா URக்கு 65 மினிமம் இருந்திருக்கு, மேக்ஸிமம் 84 இருந்திருக்கு. ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து கட் ஆஃப் வேரி ஆகும். அந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வேரி ஆகும். ஒரு ஐடியாக்காக நான் கொடுத்துருக்கேன். நான் டீட்டெயிலாக சொல்லணும்னா அதுக்கு தனி வீடியோ போடணும், அதுவே வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். பட் ஒரு பேசிக் ஐடியா உங்களால் வந்து இந்த ரேஞ்சில் மார்க் எடுத்தால் நம்மளால் வந்து குவாலிஃபை ஆக முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓவராலாக பார்த்தா ஒரு 80க்கு மேலே எடுத்தீங்கன்னா உங்களால் குவாலிஃபை ஆக முடியும். அதுவும் நீங்கள் வந்து EWSனால் ரொம்ப கம்மி தான் மார்க், SC STக்குமே கம்மி தான். ஓகே, UR OBCக்கு தான் கிட்டத்தட்ட 80 கிட்ட எடுத்தால் உங்களால் வந்து கண்டிப்பாக குவாலிஃபை ஆக முடியும். ஸோ உங்களோட டார்கெட்டுமே 80க்கு மேலே இருக்கணும். ஓகே, ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 7 மார்க்குக்கு மேலே எடுங்க, கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். சயின்ஸில் ஒரு 25, ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, மேத்ஸில் ஒரு 25. இந்த மாதிரி டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா இது பாசிபிள் தான். இருக்கக்கூடிய டைமில் இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது பாசிபிள் தான். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஒட்டுமொத்தமாக 3000க்கு மேலே வீடியோஸ் இருக்குது. பட் இது ஒரு எக்ஸாமுக்கு கிடையாது. இந்த ஒரே கோர்ஸில் 35 எக்ஸாம்ஸ்க்கு ஆனால் சிலபஸ் கொடுத்துருக்கேன். SSC, ரயில்வேஸ், அது வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் இருக்கும். வேறு டிஃபென்ஸு,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீர், இந்த மாதிரி நிறைய எக்ஸாமுக்கான வீடியோஸ் இதில் இருக்குது. அப்படின்னால தான் 3000 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது. நீங்கள் பார்க்க வேண்டியது கிட்டத்தட்ட ஒரு 500-600 வீடியோஸ் இருக்கும். ஓகே, அதை தான் நான் வந்து உங்களுக்கு டைம் டேபிளில் கொடுக்க போகிறேன். ஸோ 1000க்கு மேலே டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருப்பேன். 2000க்கு மேலே இந்த கோர்ஸில் படித்தவங்க செலெக்ஷன் ஆயிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் வேணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த யூடியூப் சேனல்லையே போஸ்ட்டுங்கிற ஆப்ஷனில் போய் பாருங்கள். டிஃப்ரெண்ட் எக்ஸாமில் ரிசல்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து எல்லா கிளாஸுமே தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே உள்ள கண்டென்ட் இருக்கும். பிபிடி தமிழ் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தமிழில் இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்கில் இருந்தால் டீச் பண்ணியிருப்போம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்தளவுக்கு தான் நம்மளோட கோர்ஸ் இருக்கும். கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499. 1 டைம் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. நீங்கள் 1 டைம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 3 வருஷம் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்தாலும் இந்த கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ பிடிஎஃபாகவும் கொடுக்குறோம். பிடிஎஃபும் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் கொஷின்ஸையுமே வந்து இப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நியூ வீடியோஸ் புதுசாக நிறையா கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் லேட்டஸ்ட் கொஷின்ஸ் கவர் ஆகிற மாதிரி திரும்பவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் ரெண்டுக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சந்திரமாசன் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வரும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பை நோ கொடுத்துட்டு 1499 பே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கோர்ஸ் வந்து உடனே ஆக்டிவேட் ஆகிடும். அதில் எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்னா ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அது உள்ள ஆர்ஆர்பி ஜேஇ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் 120 டே ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிக்கான டைம் டேபிள் கொடுத்துருப்பேன். பிடிஎஃபாக இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான வீடியோஸ் தனித்தனி ஃபோல்டரில் இருக்கும். நீங்கள் அந்த வீடியோஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. இப்போ அந்த டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு சிபிடி 2 பற்றி பார்க்கலாம். இப்போ டைம் டேபிளில் நான் வந்து டெய்லி என்ன படிக்கணும் அப்படிங்கிறத தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ டெய்லி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே வீடியோ பார்க்கணும். டெய்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ. ஜனவரி 2026 எக்ஸாம் என்னைக்கு நடக்குதோ அதுக்கு முந்தின மாதம் வரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பரில் எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நவம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10லேருந்து 15 வீடியோஸ் வந்து நம்ம கொடுப்போம். கரண்ட் அஃபேர்ஸுக்குள்ளேயே உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேக்கான இன்ஃபர்மேஷனும் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்தாலே நீங்கள் ஜிகே கொஸ்டினையும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் அதில் வந்து டீச் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இது போக இது ரெண்டும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இது போக அடுத்து நீங்கள் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் இந்த ரெண்டையுமே நீங்கள் லாஸ்ட் ப்ரியாரிட்டியில் வச்சுக்கோங்க. இப்போ நான் டைம் டேபிளில் என்ன கொடுத்துருக்கோனோ அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சுன்னா நீங்கள் இதை பாருங்கள். கண்டிப்பாக டைம் கிடைக்கும். நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைனா வேறு ஏதாச்சும் உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்குது, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா வேணால் உங்களுக்கு டைம் இல்லாமல் போகும். அப்படி இருக்கிறவங்க இது ரெண்டையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் டைம் டேபிளில் கொடுத்துருக்கதை பார்த்தாலே உங்களால் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நான் இதில் வந்து ரீசனிங்கும் கொடுத்துருக்கேன், மேத்ஸும் கொடுத்துருக்கேன், சயின்ஸும் கொடுத்துருக்கேன். டெய்லி நீங்கள் 3 சப்ஜெக்ட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். அது போக ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது நீங்கள் எந்த ஆர்டரில் படிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இப்போ டே 1ல் ரீசனிங்கில் நம்பர் சீரீஸில் ஒரு டாபிக் பார்க்கணும், மேத்ஸில் பர்சன்டேஜில் 2 வீடியோ பார்க்கணும், சயின்ஸில் ஃபிசிக்ஸில் 2 வீடியோ பார்க்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்க்கு 1 ஹவர், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸுக்கு ஒரு 2 மணி நேரம், சயின்ஸுக்கு ஒரு 2 மணி நேரம், ஸ்டாட்டிக் ஜிக்கு ஒரு 1 மணி நேரம், கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 1 மணி நேரம். ஓகே, ஸோ 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு படிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் போதுமானது. அந்த டைம் கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பியில் மற்ற எல்லா எக்ஸாமுக்குமே இதே சிலபஸ் தான். அதனால் இது நீங்கள் படித்தது வேஸ்ட் ஆகாது. நீங்கள் ஆர்ஆர்பியில் அடுத்து என்டிபிசியோ குரூப் டியோ எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாலும் இதுவே போதுமானது. ஓகே, இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அந்த 6 to 8 ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இதில் ஷெட்யூல் கொடுத்துருப்பேன், டைம் டேபிள் கொடுத்துருப்பேன். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க கூட வேண்டாம், இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். ஸோ கடைசியில் ஜாமெட்ரி இன்னும் கம்ப்ளீட் ஆயிருக்காது, இன்னும் கொஞ்சம் இருக்கும். நீங்கள் இவ்வளோ பார்த்தாலே போதும், ஜாமெட்ரியை ஸ்கிப் பண்ணால் கூட ப்ராப்ளம் இல்லை. பயாலஜியுமே இன்னும் ஒரு சில வீடியோஸ் இருக்கும். பயாலஜிலேருந்து கம்மியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ டைம் கிடச்சா நீங்கள் அதை படிங்க. அதுக்கப்புறம் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி படிங்கலைன்னா இது நீங்கள் படிக்கலாட்டியும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஏன்னா கிடைக்கிற டைமில் எப்படி நம்ம பெஸ்ட்டாக நம்மளோட அப்ரோச்சை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டைம் டேபிளை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். மற்றபடி நம்மக்கிட்ட வீடியோஸ் இருக்குது, கம்ப்ளீட் சிலபஸ்க்கான வீடியோஸ் இருக்குது, நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிற அளவுக்கு கூட வீடியோஸ் இருக்குது. ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்கணும். அதனால நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 80 நாள் கிட்ட வர்றப்போவே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, டெஸ்ட்டும் போட ஆரம்பிச்சிருங்க. பர்டிகுலராக ஃபுல் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருங்க. ஃபுல் டெஸ்ட் வந்து
நீங்கள் டெஸ்ட் புக்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஒரு வாட்டி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா எக்ஸாமுக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா டெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க, தமிழ்லேயுமே கொடுத்துருப்பாங்க. அதுலேயே உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டுமே இருக்கும், அதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட்டுமே இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டெஸ்ட்டுமே இருக்கும், ப்ரீவியஸ் இயர் பேப்பரை அவங்க டெஸ்ட்டாகவே அதில் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 80 நாளில் இருந்து நீங்கள் டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி போட ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் உங்களால் வந்து டைமை மேனேஜ் பண்ண முடியும், நெகட்டிவ் மார்க்கை அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஸ்டேஜ் 2 எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை வச்சு அவங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. இதில் 150 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு 2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இதுலேயும் கிட்டத்தட்ட ஸ்டேஜ் 1ல் இருந்த, அதாவது சிபிடி 1ல் இருந்த சப்ஜெக்டும் இருக்கும், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சப்ஜெக்டும் இருக்கும். ஓகே, இப்போ ஜிகேலேருந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க, சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் அதுலேருந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கப்புறம் பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்குமே 10 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 4 சப்ஜெக்ட்டுக்குமே நம்மக்கிட்ட வீடியோஸ் இருக்குது. ஓகே, இந்த என்விரான்மெண்ட்டுக்கு வந்து இனிமேல் தான் வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இப்போ பயாலஜி வந்து கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. பயாலஜியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு புகழேந்தி சார் வந்து இந்த சப்ஜெக்ட்டும் எடுப்பார். ஓகே, ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும், அதாவது இந்த 50 மார்க்குக்கும் நீங்கள் நம்ம கோர்ஸை சிபிடி 2க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 100 கொஸ்டின் இதுதான் மெயின். ஓகே, டெக்னிக்கல் எபிலிட்டிஸ், நீங்கள் என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்களோ, பிஇ பிடெக் டிப்ளமோ, அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கான சிலபஸும் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நீங்கள் தான் படிச்சுக்கணும். இது வந்து யாருமே டீச் பண்ண மாட்டாங்க. தமிழில் அந்த அளவுக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் டீச் பண்ணுறவங்க இல்லை. ஓகே, அதனால் நீங்கள் தான் செல்ஃபாக தான் படிச்சுக்கணும். மற்றபடி இந்த 50 கொஸ்டினுக்கு நீங்கள் நம்ம கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிப்பாக நம்ம கோர்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தா சிபிடி 1 கிளியர் பண்ணிடுவீங்க. சிபிடி 2லேயுமே இந்த 50க்கு உங்களால் 40-45க்கு மேலே எடுக்க முடியும். ஆனால் இந்த 100 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. இதுவுமே தமிழ் இங்கிலீஷில் இருக்கும். இதுலேயுமே சேம் 1/3 நெகட்டிவ் மார்க் 0.33 வந்து மைனஸ் ஆகும். ஒரு கொஸ்டின் கரெக்டாக அட்டன் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னால வெர்ச்சுவல் கால்குலேட்டருமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கால்குலேட்டருமே இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காமன் சப்ஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் சேம் சிபிடி 1ல் இருந்தது தான், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியுமே சிபிடி 1ல் இருந்தது தான். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு, அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சப்ஜெக்ட் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. ஓகே, கம்ப்யூட்டர் அவேர்னஸுக்குமே நம்மக்கிட்ட வீடியோஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 100 வீடியோஸ் கிட்ட நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு சில டாபிக் எக்ஸ்ட்ராவாக ஒரு சிலர் கேட்டாங்க அப்படிங்கிறனால அதையும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோச்சிங் கிளாஸ் போனாலும் அந்த அளவுக்கு டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் கம்ப்யூட்டருக்கு மட்டுமே 5000 10,000 கொடுத்தாலும் அந்த அளவுக்கு டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இதில் எல்லாமே தெளிவாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட சேர்த்தே இருக்கும். நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும், கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்டுக்கு வேறு எதையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஃபுல் மார்க் எடுக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் 74வது பேஜில் இருந்து பாருங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கான பிடிஎஃப் சந்திரமேஸ் டெலகிராம் சேனலில் இருக்குது. ஸோ அதில் ஒவ்வொரு குரூப்புக்கும் உங்களோட குவாலிஃபிகேஷனை வச்சு நீங்கள் எந்த குரூப் அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்ளை பண்ணுறப்பே உங்களுக்கு வந்துடும். அந்த ஒவ்வொரு குரூப்புக்கும் என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் அந்தந்த சப்ஜெக்டை நீங்கள் காலேஜ் படித்தப்போ இல்லைனா டிப்ளமோ படித்தப்போ இந்த புக்கில் இருந்து எடுத்து படிச்சுக்குவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைனல் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனல் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 150 மார்க்குக்கு கொடுக்காம மெரிட் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மெரிட் இண்டெக்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் கட் ஆஃப் கொடுப்பாங்க. ஓகே, இப்போது இதில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரிக்கு எவ்வளோ இருந்திருக்கு, 2024 ரெக்ரூட்மெண்ட், 2025ஓட ஃபைனல் ரிசல்ட் இன்னும் வரல, மேக்ஸிமம் எவ்வளோ மெரிட் இண்டெக்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். பட் இதை வச்சு உங்களால் நம்ம சிபிடி 2ல் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியாது. அதனால் அப்ராக்சிமேட்டாக சிபிடி 2 ஸ்கோர் இந்த அளவுக்கு இருந்தால் நீங்கள் இந்த அளவு மெரிட் இண்டெக்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இது அப்ராக்சிமேட் தான். ஓகே, எக்ஸாக்டாக கிடையாது. ஏன்னா அந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10% இருக்கிறவங்க ஒவ்வொரு ஷிஃப்ட்லையும் டாப் 10%ல் இருக்கவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, உங்களோட ஆவரேஜ் என்ன வந்திருக்கு, அதை வச்சு தான் இதை கால்குலேட் பண்ணுவாங்க. அதனால் அது நம்ம எக்ஸாக்டாக எவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ரேஞ்சில் நீங்கள் மார்க் எடுத்தீங்கன்னா உங்களால் ஃபைனலாக செலெக்ஷன் ஆக முடியும். 150க்கு 120க்கு மேலே டார்கெட் பண்ணுங்கள். யூஆர் ஓபிசி அப்படின்னா, எஸ்சி எஸ்டினா ஒரு 110க்கு மேலே டார்கெட் பண்ணுங்கள். இடபிள்யூஎஸ்மே 120க்கு மேலே டார்கெட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் நிறைய யூனிக்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே,
ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த வீடியோ இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.